கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இனிமே உங்களுக்கு தத்தளிப்பு இல்லை, தேவ கோபம் உங்கள்கிட்ட இல்லை, தண்டனை இல்லை, எல்லாம் உங்களுக்கு பெரிய உயர்வை கர்த்தர் கட்டளையிட போகிறார். வாசி கேட்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 51வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்கு வழக்காட போகிற தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? உங்க ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட வந்து நிற்பாராம். அது எங்கே இருந்தாலும், நீங்க மருத்துவமனைக்கு வியாதின்னு போறீங்க, அங்க வந்து நிற்பார், உங்களுக்காக வழக்காடுவார். இல்லப்பா அப்படின்னு ஒரு பண பிரச்சனை, அந்த இடத்துல வழக்காட வந்து நிற்பார். கடன் பெற்றிருப்பீங்க, அந்த இடத்துல வந்து கர்த்தர் நிற்பார். உயர்வுக்கு இன்டர்வியூக்கு போவீங்க, அங்க அந்த இடத்துல இருப்பார். அல்லது பெரிய திருமணத்துக்காக ஓடிட்டு இருப்பீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்வார். எந்த அழகா சொல்ற பாருங்க, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். இப்போ இனி தத்தளிப்புன்னு ஒண்ணு இல்லை, கர்த்தர் நீக்க போகிறார். தத்தளிப்பு பதட்டப்படுவோம் தெரியுமா? பதட்டப்படுவோம், சஞ்சலப்படுவோம், வியாகுலப்படுவோம், வேதனைப்படுவோம். இதெல்லாம் இருக்காது. உங்க கையில நீக்கிட்டார். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீங்கள் குடிப்பதில்லை. தேவ கோபம் உங்கள்கிட்ட வருவதில்லைங்க. ரொம்ப அழகா சொல்றார், தேவ கோபம் வருவதில்லை. தேவ கோபம் ஒரு இடத்துல சீக்கிரத்திற்கு ராஜா அவனுடைய எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பாத்திரங்கள், தங்கம், பொன்னெல்லாம் பாபிலோன் ராஜாவை காட்டினது கர்த்தருக்கு பிரிய இல்லை. அவனுக்கு வியாதி வந்து பாருங்க. அப்போ அவனுக்கு வேண்டுதல் உடனே கேட்டான், தத்தளிப்பை மாற்றினார். ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு தத்தளித்த போது 15 வருடத்தை கூட்டி கொடுத்த கர்த்தர். அதே போல உங்களுக்கு வியாதியோ அல்லது எதுனாலும் சரி, சிலர் பார்த்தீங்கன்னா சோடியம் பிரச்சனை இருக்கு, சிலர் பார்த்தா சுகர் குறைவா இருக்கும், சுகர் கூடுதலா இருக்கும். எதுவுமே தத்தளிப்பான்னு கேட்டா, சிலர் பார்த்தீங்கன்னா வாகனத்துல போயிட்டு இருப்பீங்க, தடுமாறுவீங்க. நான் சொல்லி எந்த தடுமாற்றம் இனி வேண்டாம். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணி இருப்பார். உங்களுடைய தத்தளிப்பு எடுக்கப்பட இதை விட அடுத்த வசனத்தில் சொல்லியிருப்பார், உங்களை சஞ்சலப்படுத்தினவன் கையில இதெல்லாம் கொடுத்துருவார். உங்களை தான் சஞ்சலப்படுத்தின பாருங்க, அவனை வச்சு செய்ய போறார். உங்களுக்கு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயசையும் கொடுத்து தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சியா இருக்க வைப்பார். எங்களால தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நன்மை சொன்னாலும் பிதாவே. ஆமென்.